என் பேர் பன்னீர்செல்வம். அம்மா பேர் லலிதாங்க. அம்மாவுக்கு ஒரு 76 வயசு ஆகும். அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹெப்படைட்டிஸ் பி, அப்புறம் வந்துட்டு அலோபதி மருந்தும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். லிவரில் கட்டி வந்ததுனால சில சமயம் அவங்களால ரொம்ப முடியாம போனாக்கா என் பேர் பன்னீர்செல்வம். அம்மா பேர் லலிதாங்க. அம்மாவுக்கு ஒரு 76 வயசு ஆகும். அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹெப்படைட்டிஸ் பி வந்ததுங்க சார். 2015 முதல்ல அப்போ தான் கண்டுபிடிச்சோம். அப்புறம் வந்துட்டு அலோபதி மருந்தும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லிவரில் கட்டி வந்ததுனால அலோபதி கூட தெரியல. சில சமயம் அவங்களால ரொம்ப முடியாம போனாக்கா ட்ரிப்ஸ் மட்டும் கொஞ்சம் ஏற்றுவோம். அவங்களால இப்போ எழுந்து நடக்க முடியல. அவங்களாலே பாத்ரூம் போக முடியல. இன்னொருத்தர் உதவி தேவைப்படுது. அவங்களால சாப்பிட முடியல. அந்த மாதிரி சிரமப்படுறாங்க, முடியாமல் இருக்காங்க. ஒரு வருஷம் செப்டம்பர்லேருந்து வந்துட்டுருக்காங்க சார். ஆயுர்வேதிக் மருந்து சாப்பிட்றோம். டாக்டர் வந்து சில ஆலோசனைலாம் சொன்னாங்க. இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும், இந்த மாதிரிலாம் செய்யணும். டெய்லி அதுமாதிரி 4 மாத்திரை சாப்பிட சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு காலையில் 2, இரவு 2 சாப்பிட சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறைய சத்து மாவுலாம் நிறைய சாப்பிட்ணும். சத்து கஞ்சி, அந்த சத்து மாவு கஞ்சி, அப்புறம் முட்டையில் வந்து வெள்ளைக்கரு அது சாப்பிட்ணும். புரோட்டீன்ஸ்லாம் நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழங்கள்லாம் சிட்ரஸ் பழங்கள், லெமன் டீ, அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ 4 வேளை சாப்பிட வேண்டாம், மாத்திரை 2 வேளை மட்டும் சாப்பிடுங்க. கூட கொஞ்சம் சத்தான பொருள் நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் ஒரு 2-3 மாதமாக இம்ப்ரூவ்மெண்ட்டாக வந்துட்டு இருந்தாங்க. அதான் ஒரு 15 நாள் கழிச்சு கால் பண்ண சொன்னார். அப்புறம் அவர் வந்து ஆலோசனை சொல்கிறேன், எப்படி இருக்காங்கன்னு கேட்டு இடையே ஃபோன் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஆலோசனை சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க.